ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் முடிஞ்சிச்சு. ரிசல்ட் எப்போ வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த நிலைமையில நம்ம ஜோசா கவுன்சிலிங்ல என்னெல்லாம் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஒரு குரூப்பாக நம்ம பிரித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஐஐடி, என்ஐடிஸ், அப்புறமா வந்து இருக்கக்கூடிய பஞ்சாப், தென் பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஜோசா கவுன்சிலிங் மூலமா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ருத்ராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க. கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் யாரு நம்ம வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஜோசா கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங் தோஸ் who written this JEE main and JEE advance வந்து எழுதினவங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 127 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐஐடி தனியாக பிரிச்சிருக்கோம், என்ஐடி தனியாக பிரிச்சிருக்கோம். அந்த மாதிரி குரூப்பாக பிரிச்சு எப்படி எதில் என்னென்ன குரூப்ஸ் இருக்கு, எதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரைட், டாப் 10 இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் குரூப்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்க்குறப்ப ஐஐடி, என்ஐடி, IIIT அண்ட் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே வந்து ஜோசா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. Why this guide matters அப்படின்றப்ப இன்ஸ்டிடியூஷன் டைப்ஸ் நம்ம வந்து பார்த்தோம், 4 டைப்ல இருக்கு. தென் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஜென்ரல். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ல இடபிள்யூஎஸ், அப்புறமா ஓபிசி, என்சிஎல் அண்ட் வந்து எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூ கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ரேங்கிங் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பிரான்ச்சில் வந்து நம்ம டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, இசி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. கோட்டா அண்ட் சீட்டு வந்து நம்ம வந்து ஸ்டேட் கோட்டா வந்து இருக்கு. இதுல என்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு அப்படின்னு இருக்கு. ஓப்பன் அதர் ஸ்டேட் கோட்டா அப்படின்றது இருக்கு. தென் வந்து ஃபீமேல் ஒன்லி கோட்டா இருக்கு. தென் ஜெண்டர் நியூட்ரல் அப்போ அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான கோட்டா ஸ்பிளிட்டிங் வந்து இருக்கு. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஜேஇ அட்வான்ஸ்டு மூலயமா ஐஐடி தான் நம்ம வந்து போக முடியும். ஐஐடி போகணும்னு நினைக்கிறவங்க ஜேஇ அட்வான்ஸ் வந்து டாப் ரேங்க்ல இருந்தால் தான் நம்ம வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஜேஇ மெயினை பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன், அதர் ஜோசா வந்து பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி 4 விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கவுன்சிலிங் பிளாட்ஃபார்ம் வந்து இதுக்கு யாரு கவுன்சிலிங் பண்ணாங்கன்னா ஜோசா, ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அப்படின்றதான் இந்த ஜோசா அப்படின்றத நம்ம வந்து கண்டோம். மல்டிபிள் ரவுண்ட்ஸ் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 8 ரவுண்டு வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து நடந்தது. இந்த வருஷமும் அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜோசா சீசா கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. கேண்டிடேட் மஸ்ட் ரிஜிஸ்டர், ஃபில் சாய்ஸஸ், லாக் சாய்ஸஸ் அண்ட் ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் பெர் ஷெட்யூல். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா நம்மளுக்கு ஷெட்யூல் கொடுக்குறப்ப எல்லாமே எப்போ வந்து சீட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்போ லாக் பண்ணணும், எப்போ வந்து மாக் சீட் அலாட்மெண்ட் வரும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து சாய்ஸ் வந்து லாக் பண்ணலாம். தென் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், ஸ்லைடு என்னென்ன, ஃப்ரீஸ் என்னென்ன, அந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அது எண்டு கார்டில் கொடுக்குறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரைட், இப்போ இந்த காமன் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து எதுக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் 27%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு வந்து 7.5%, பிடபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து 5% வந்து சீட்டு வந்து கொடுப்பாங்க. இதில் டாப் இன்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் டாப் லொகேஷன்ஸ் வந்து மேஜர் ஐஐடி லொகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெட்ராஸ், டெல்லி, மும்பை, கன்பூர், தென் கரக்பூர், ரூர்க்கி, தென் ஹைதராபாத், தென் குவஹாத்தி, வாரணாசி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டயர் 1ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். இதில் ஜேஇ அட்வான்ஸ் மார்க் வச்சு தான் நம்ம வந்து ரேங்க் வச்சு தான் நம்ம வந்து போக முடியும்னு நம்மளுக்கு பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் மூலயமா தான் போகணும். இது கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா. இப்போ நம்ம ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டாலாம் பார்த்தோம்னா அது வந்து இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா மூலயமா தான் இதுக்கு ஃபில் பண்ணுவாங்க. இதில் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்குது. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், then எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் ஒரு டாப்பாக இருக்கக்கூடிய டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸாக இருக்குது. தென் வில் கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டாப் இன்ஸ்டியூஷன் எடுத்தால் நம்மளுக்கு திருச்சி,
தென் வந்து சூரத்கல், வரங்கல், ரூர்கேலா, காலிக்கட்டு, தென் ஜெய்ப்பூர், அலகாபாத், நாக்பூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய NITs. இதுல நம்ம ஜெஇ மெயினோட ரேங்க் பேஸ் பண்ணி தான் வந்து இதுக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வந்து ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி மூலயமாவும் CSAP மூலயமாவும் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஐஐடிக்கு வந்து ஜோசா மட்டும் தான். ஜோசா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா CSAP கவுன்சிலிங் மூலயமா இருக்கக்கூடிய சீட்ஸ் நம்மளுக்கு எதுல ரிமைனிங் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு எதுல ஃபில் பண்ணுவாங்க. ஐஐடி முடிஞ்சது அப்புறமா CSAP கவுன்சிலிங் வரும். ஜெஇ மெயின் வந்து அந்த ரேங்க் மூலயமா தான் நம்மளுக்கு ஃபில் பண்ணுவாங்க. இதுல கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 2 கோட்டா இருக்கு. ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்கு, தென் அதர் ஸ்டேட் கோட்டா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டானா இங்கத்துக்கு சீட் எடுக்க முடியும். அதர் ஸ்டேட்ல ஆல் இந்தியா லெவல்ல நம்ம சீட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுவும் பாசிபிலிட்டி இருக்கு. ரைட், ஹை டிமாண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்ற மாதிரி NITஸ்ல பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ECE, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் முன்னாடி எதெல்லாம் போடலாம், உங்க ரேங்க் என்ன, எதெல்லாம் நமக்கு பாசிபிலிட்டி இருக்கு, என்னெல்லாம் ஹை டிமாண்ட் கோர்ஸ், எதெல்லாம் நம்ம சாய்ஸ் வைக்கணும், எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம வந்து போறதுக்கான சாய்ஸஸை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது இது எல்லாத்தையும் நீங்க என்ன பக்காவா ஒரு ஸ்கெட்ச் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். திடீர்னு வந்து கவுன்சிலிங் வந்ததுன்னா ஐயோ எது போடணும் தெரியல எல்லாம் இருக்கக்கூடாது. உங்க ரேங்க் என்ன, லாஸ்ட் இயர் என்ன கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் ரேங்க்குக்கு அந்த ரேங்க்குக்கு அதே குரூப் கிடைக்குமா என்னன்றதெல்லாம் ஜோசால வந்து வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா IIT பார்த்தோம், தென் NIT பார்த்தோம். நவ் ஆக்சுவலி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுல மேஜர் லொகேஷன்ஸ்ல எங்கெல்லாம் IITs இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத், குவாலியர், தென் ஜலத்பூர், தென் வந்து காஞ்சிபுரம், லக்னோ, குவஹாத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல ஜெஇ மெயின் மார்க் மூலயமா தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் IITsல எடுக்கிறாங்க. இதுல ஜாயிண்ட் அலோகேஷன் அத்தாரிட்டி மூலயமா தான் நம்மளுக்கு இந்த சீட் அலாட் ஆகும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல் இந்தியா போர்ட்டல் தான் வரும். தென் ஹை டிமாண்ட் இருக்கிற கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ECE இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய குரூப்ஸ் இதுல IITsல. தென் ஃபோர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சிபுபூர். இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க இருக்கு, ஹவுரா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இதுக்கு ஜெஇ மெயின் மார்க் மூலயமா தான் வரும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜோசா மூலயமா தான் நம்மளுக்கு கண்டக்ட் பண்றாங்க. ஜோசா வந்து சீட் மேட்ரிக்ஸ் இதுல வந்து கொடுப்பாங்க, நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ரைட், ஹை டிமாண்ட் பிரான்ச்சஸ் இந்த காலேஜ்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ். IIESc சிபூர் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் prestigious technical institution in India. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஓல்டஸ்ட் அண்ட் prestigious வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா, ஃபார்மலி known as பெங்கால் இன்ஜினியரிங் காலேஜ். பெங்கால் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ரைட்டா, அததான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு IIEST அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிபூர்ல. ரைட், அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. என்ன சார் திடீர்னு பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்றீங்க அப்படின்னா பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில பிட்சாட் தனியா வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெஸ்ரா கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிட் மெஸ்ரா அதுல ஜேஇயோட மார்க் வச்சு கொடுக்குறாங்க. இதுல பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெஸ்ரா ஜார்க்கண்ட்ல இருக்கு, ராஞ்சி, தென் ஜெஇ மெயின் இதுவும் ஜோசா கவுன்சிலிங் மூலமா வருது. சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஜோசா கவுன்சிலிங்ல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். தென் இதுல என்ன சார் ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங் ML, தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் ECE, தென் வந்து IEEE, தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருமையான இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். BIT மெஸ்ரா இஸ் a deemed university with a strong industry connect and research culture. Check the official JOSA seat matrix for program wise quota details. இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வரப்ப எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத டீடைலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரைட், தென் பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் சண்டிஸ்கர்ல இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டாப் காலேஜ். இதுவும் ஜோசா மூலமா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் சண்டிகர்ல இருக்கிறது. ஜெஇ மெயின் மார்க் மூலமாவும் ஜோசால வருது. தென் இதுல ஹோம் ஸ்டேட் அண்ட் அதர் ஸ்டேட் as per சீட் மேட்ரிக்ஸ்ல நமக்கு கொடுக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய ஹை டிமாண்ட் கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ECE, IEEE, then வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். PEC சண்டிஸ்கர் இஸ் a government funded technical institution with a strong placement record. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க போய் ஜாயின் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்கு ஆர் ரிசர்வ்டு ஃபார் சண்டிஸ்கர் UT கேண்டிடேட்ஸ். ரைட்டா, அதை பார்த்துக்குங்க. தென் 7th ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர். இது ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது மூலமா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ஜோசா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸ்கூல் ஆஃப் பிளானிங் ஆர்கிடெக்சர் டெல்லி, ஸ்கூல் ஆஃப் பிளானிங்
வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் போபால், தென் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் விஜயவாடா. இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்த மாதிரி இந்த இதில் வந்து இருக்கு. சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சீட் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசா மூலமா தான் இது நடக்குது. ஜேஇ மெயின் பேப்பர் 2 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா ஜேஇ மெயினோட பேப்பர் 2 வச்சு நீங்க ஜோசா கவுன்சிலிங் மூலமா நீங்க சீட் எடுத்துக்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் இது ரெண்டும் இதுல வந்து இருக்கு. தீஸ் closing ranks are for architecture and planning program, not regular BTech engineering. JEE main paper 2 score is required, not paper 1. ரைட்டா? இந்த மூணு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா நம்மளுடைய ஆர்கிடெக்சர் பேப்பர் 2 அப்படின்றது இருக்கும். அது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இதுல சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட் லோகோவால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கு. ஜேஇ மெயின் மார்க் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஜோசா கவுன்சிலிங் நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து ஜோசால போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட், இதுல ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் டாப்பா இருக்கக்கூடிய பிரான்ச்சஸா இருக்கு. SLIET is a government funded technical institution. Again இதுவும் வந்து பாத்தீங்கன்னா government funded technical known for its food technology and chemical engineering பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது in addition to core engineering branches இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷனா இது இருக்கு. Then University of Hyderabad. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு தெலுங்கானால இருக்கு, தெரியும் எல்லாருக்கும். ஜேஇ மெயின் மார்க் மூலமா இதுவும் ஜோசா கீழே வருது. சீட் மேட்ரிக்ஸை நம்ம வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்றப்ப நம்ம எக்ஸாக்ட் சீட் மேட்ரிக்ஸை செக் பண்ணிக்கலாம். ஹை டிமாண்ட் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்ல எடுத்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம், தென் மெட்டீரியல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல டாப்ல இருக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரோக்ராம் நேம் பிஃபோர் ஆடிங் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் இன் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரோக்ராம் name and structure may differ from standard BTech nomenclature used in IITs and NITs. இதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ரைட்டா? அதை நம்ம ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கணும். அதர் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசாம் யூனிவர்சிட்டி, தென் மிசோராம் யூனிவர்சிட்டி, குரு குலாகன்கி யூனிவர்சிட்டி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாதா வைஷ்ணவ் தேவி யூனிவர்சிட்டி, நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் கீழே வருது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் மூலமா டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இது வந்து கோட்டா வந்து வேரி ஆகும். ரைட், இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல எது வந்து நம்மளுக்கு நல்ல டிமாண்ட் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுல வர்றது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுல இசி இருக்கு, ட்ரிபிள் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் இதுலயே வந்து இருக்கு. GFTIs are a valuable option for candidates who may not secure seat in IIT-ல கிடைக்கல, NIT-ல கிடைக்கல, ட்ரிபிள் ஐடில கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆல்வேஸ் வெரிஃபை தி இன்ஸ்டிடியூஷன் NIRF ranking and placement record before filling the choices. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நீங்க இதுல இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாக்குறப்ப இவங்களுடைய NIRF rank என்ன, பிளேஸ்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க வந்து போட்டுக்கலாம். காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா do not check only college name. காலேஜ் நேம் மட்டும் எப்ப பார்த்தாலும் நம்ம எங்க பார்த்தாலும் காலேஜ் நேம் மட்டும் வச்சு நம்ம போக கூடாது. என்னெல்லாம் செக் பண்ணணும், பிரான்ச் பார்க்கணும், கோட்டா பார்க்கணும், சீட் பூல் என்ன மாதிரி இருக்கு, அந்த கேட்டகரி ரேங்க் ஆல் மேட்டர் ஈக்குவலி. A lower ranked college with the right branch may be better than a top college with a mismatched branch. அதனால அதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கணும். அடுத்தது do not compare open rank with category rank. ஓப்பன் ரேங்க்கும் கேட்டகரி ரேங்க்கும் வேற வேற. ஏன்னா சிலதுல வந்து கேட்டகரி ரேங்க் ரொம்ப லோவா இருக்கும், அதுல கூட கிடைக்கும். அதனால ஓப்பன் ரேங்க் வச்சு நம்ம அதில் கம்பேர் பண்ணக்கூடாது. These are entirely different rank list. Comparing them directly leads to wrong expectation and poor choice filling அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால கேட்டகரி ரேங்க் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். as well as ஓப்பன் ரேங்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெரிட் சீட்ல போறதுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். do not ignore home state and other state quota. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹோம் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சாய்ஸ் வைக்கிறேன், அந்த சாய்ஸ்ல எனக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம அதை வச்சு எடுத்துக்கணும். அதர் ஸ்டேட்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணா அது கிடைக்கும் அப்படின்னா நம்ம ரெண்டுத்தையும் வந்து இக்னோர் பண்ணாம போகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹோம் ஸ்டேட் கோட்டா அந்த சீட்ஸ் க்ளோஸ் அட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரண்ட் ரேங்க்ஸ் கம்பேர் டு அதர் ஸ்டேட் கோட்டா. ஆல்வேஸ் செக் போத் செப்பரேட்லி. இது ரெண்டுமே. ஏன்னா எனக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து NIT-ல வந்து சீட் கிடைக்குது, ஒரு 10,000 ரேங்க்ல கிடைக்குதுன்னா அதர் ஸ்டேட்ல போனீங்கன்னா 10,000 ரேங்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது, 7,000 6,000 ரேங்க்ல வரும். அப்ப டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப எதுல எடுக்கணும் அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டது ரொம்ப நல்லது. do not ignore female only and gender neutral seat pool. இதையும் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இப்போ நான் ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்டா இருக்காங்கன்னா ரெண்டுத்துலயுமே ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ரைட்டா? ஃபீமேல் கேண்டிடேட் மஸ்ட் செக் போத் ஃபீமேல் ஒன்லி அண்ட் ஜெண்டர் நியூட்ரல் சீட் pool. ஃபீமேல் ஒன்லி சீட் ஆஃபன் க்ளோஸ் அட் ஹையர் ரேங்க்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்துட்டு ஈஸியா ஜம்முன்னு எடுக்கிறத பார்க்கணும்.
நான் ஜெண்டர் இதில் போட்டேன், நியூட்ரலில் போட்டேன், இங்கே போடலன்னா அதே போல் தான் நான் ஹோம் ஸ்டேட் அதர் ஸ்டேட் சொன்ன மாதிரி ஜெண்டர் நியூட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிடைக்கும், 8,000 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஒன்றில் கிடைக்கும். அதனால அந்த சாய்ஸை ஃபில் பண்ணுறப்ப அட்டகாசமாக பார்த்து சூப்பராக போடணும் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் do not choose CSE blindly without backup branches. எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா CSE தான் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்ல அதான் இருக்குது அப்படின்ற மாதிரி டாப் பிரான்ச்சஸ் அப்படின்றத பார்த்துட்டு எல்லாத்துலேயும் CSE போடுறோம். CSE போடலன்னா அடுத்த பிரான்ச் என்ன வேணுன்றதே போடாமல் CSE மட்டும் போட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாது. CSE closes at very low rank in top institution. Always add backup branches like ECE, EEE, or IT to protect your admission chance. ரைட்டா? இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் வந்து CSE போட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரைட்டா? Do not lock choices without checking official JOSAP closing ranks. போன வருஷம் என்ன மாதிரியான ரேங்க்ல நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்காம மார்க்லாம் இருக்கு, அதனால கவலைப்பட தேவையில்லை. மார்க் அலாட்மெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம அப்புறமா சாய்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் சாய்ஸ் வந்து லாக் நம்ம பண்ணணும். ஆல்வேஸ் வெரிஃபை யூசிங் அபிஷியல் JOSAP 2025 க்ளோசிங் ரேங்க் டேட்டா பிஃபோர் லாக்கிங் யுவர் ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேரண்ட் ஸ்டூடெண்ட் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, JOSAP கவுன்சிலிங் இஸ் a rank based strategy game. இது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் வந்து JOSAP கவுன்சிலிங்ல கிட்டத்தட்ட 127 இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க டோட்டலா. குரூப்ஸ் எடுத்துக்கிட்டா மோர் தென் 700 குரூப்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் பார்த்து பக்காவா போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரைட்டா? கரெக்ட் சாய்ஸ் ஃபில்லிங் கேன் ப்ரொடெக்ட் யுவர் அட்மிஷன் சான்ஸ். பிஃபோர் locking your choice, always verify each of the following parameter for every option you consider. ஒன்னு என்ன பார்க்கணும்? இன்ஸ்டிடியூட் பார்க்கணும். வெரிஃபை ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் நேம், டைப் IIT அது, IIIT என்ன, NIT-யா, GFT-யா அண்ட் NRI ரேங்க்ன்றத கம்பல்சரி நம்ம பார்க்கணும். ரெண்டாவது நீங்க பார்க்க வேண்டியது பிரான்ச். செக் த எக்ஸாக்ட் பிரான்ச் நேம் அண்ட் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பிஃபோர் ஆடிங். ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் பிரான்ச் நேம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி என்ன வேரியேஷன் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி போடணும். மூணாவது வந்து கேட்டகரி அண்ட் கோட்டா. கேட்டகரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட்ச் யுவர் கேட்டகரி ரேங்க் வித் த கரெக்ட் கேட்டகரி அண்ட் கோட்டா காம்பினேஷன். ரெண்டுத்தையுமே பார்த்து நம்ம போட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறமா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சீட் பூல். செக் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் ஃபீமேல் ஒன்லி சீட் பூல் செப்பரேட்லி. தென் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் நீங்க கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன இருக்கு, செகண்ட் ரவுண்ட்ல என்ன இருக்கு, தேர்ட் ரவுண்ட்ல என்ன இருக்கு, ஃபோர்த் ரவுண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். யூஸ் அபிஷியல் JOSAP 2025 கவுன்சிலிங் டேட்டா. நெவர் ரிலே ஆன் கெஸ்ட் ஆர் அன்அபிஷியல் கட் ஆஃப்ஸ். யாரோ ஒருத்தர் போடுறாரு யூடியூப்ல கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தெல்லாம் கட் ஆஃப்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்காதீங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்துல தான் இருக்கும். லாஸ்ட் இயர் இருக்கும், அதுக்கு முன்ன வருஷம் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி நீங்க பார்த்துக்கணும். ரவுண்டு செக் ரவுண்ட் வைஸ் க்ளோசிங் ரேங்க்ஸ். இதுல வந்து ரொம்ப முக்கியம் பார்க்க வேண்டியதுன்னா, சில பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்து நம்மளுக்கு கிடைக்காதுன்னு விட்டுருவாங்க. ஆல் த ரவுண்ட்ஸ் யூ ஹேவ் டு செக். நான் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் என்ன தான் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு பண்றது தான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். RGR அகாடமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு JEE கோச்சிங் நம்ம கொடுக்குறோம், தென் வந்து நீட் கோச்சிங் கொடுக்குறோம், கியூட்டுக்கான கவுடன்ஸ் கொடுக்குறோம், கியூட்டுக்கான கோச்சிங்கும் நம்ம கொடுக்குறோம், JOSAP கவுன்சிலிங்கான எக்ஸ்பர்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நீட்டுக்கு போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ், இந்த கவுன்சிலிங் எல்லாம் உங்களுக்கு எதை பண்ணணும் எது செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா கெட் இன் டச் வித் RGR அகாடமி. பெய்ட் சர்வீஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி JOSAP கவுன்சிலிங்லும் சரி, மெடிக்கல் கவுன்சிலிங்லும் சரி, ஐசர் கவுன்சிலிங்லும் சரி, கியூட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி RGRல இருந்து கொடுப்பாங்க. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீட்ல வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தா ஒரு 20 ஸ்டூடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம பேட்ச் வந்து ரன் பண்றோம் 2027க்கு. அந்த 20ல ஒருத்தரா நீங்க இருக்கணும் அப்படின்னா இமிடியேட்டா 9176552121 நம்பர்ல கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரைட்டா? உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதி. அப்படி இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ற அந்த ஆப்ஷனோட இந்த ப்ரோக்ராம் வந்து செயல்படுது. ரைட்டா? இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்?
ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபீல் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்க கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.